Hello guys, so in the video நம்ம DFS Depth First Search Algorithm பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு விதமான கிளாசிக் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிக்னா எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இது ஒரு பேஸ் மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட ஒரு பேசிக் அல்காரிதம் இதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா இட் வில் ஆல்சோ சர்ச்சு, ட்ராவர்ஸு, ஓகேவா, ட்ரீயில் யூஸ் பண்ணுவாங்க, கிராஃபில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பேஸ் மாதிரி, இதை தான் பேஸாக வச்சுட்டு எல்லா விதமான அல்காரிதம்ஸ்க்கும் இது ஒரு பேஸ் அல்காரிதம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஏன்னா இது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு ஃபஸ்ட்டு ரூட்டில் ஆரம்பிக்கும். ஓகேவா, ரூட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பேஸ் வரையும் போய் அந்த டெப்த்து, அதாவது அந்த ரூட்டோட டெப்த்து நோடு வரையும் போயிட்டு, ஓகேவா, திரும்பி இன்னொரு நோடுக்கு போகும் பிஃபோர் பேக் ட்ராக்கிங். ஓகேவா, ஸோ தட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி அபவுட் திஸ் அல்காரிதம். ஓகே, ஸோ இதோட சூடோ கோடு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டெப்த்து ஃபர்ஸ்ட் ரிசர்ச் சர்ச் அப்படின்னு வரும்போது எத்தனை நோடு இருக்குது. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோன்னா, இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன், 5 நோடு இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நோடை தான் கால்குலேட் பண்ணணும். அப்புறம் தான் அந்த நோடு வந்து விசிட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இதுதான் டெப்த்து ஃபஸ்ட்டு சர்ச்சோட ஃபஸ்ட்டு ரூல். டிஎஃப்எஸோட ஃபஸ்ட்டு ரூலே இதுதான். ஓகேவா, ஃபஸ்ட்டு நோடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் தான் நோடு வந்து விசிட்டடா இல்லையா அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை பிரிண்ட் பண்ணணும். எல்லா நோடு விசிட் ஆகிருக்கா இல்லையாங்கிறத அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எந்த நோடு வருதோ அது வந்து ரூட் நோடாக நம்ம எப்போவுமே கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ ரூட்லேருந்து ஆரம்பித்து ரூட்டில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா நோடும் பிரிண்ட் ஆகுதா அதை வந்து நம்ம டிஎஃப்எஸ் மூலியமாக தான் பார்ப்போம். ஸோ இது ஒரு விதமான சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன் டிஎஃப்எஸ்ஸை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதான் வந்து சூடோ கோடு. ஓகேவா, ஸோ சூடோ கோடெலாம் ஐ ஹோப் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் எக்ஸாம்பிள் 1. நான் எக்ஸாம்பிள் 1 எடுத்திருக்கேன். ஓகேவா, மொத்தம் 2 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ABCDE எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம கோடுக்கு போவோம். ஓகே, ஸோ 1 minute கைஸ். ஓகே, can I make this really short? Yeah, okay, so okay, ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ AB கனெக்ட் ஆகிருக்கு. நான் அதை ரெண்டுத்தையும் ஒரு நோடாக போட்டிருக்கேன். ஓகே, நான் ஏன் இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, நான் நோடு 5 எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மொத்தம் இதில் 5 நோடு இருக்குது, இங்கேயும் 5 நோடு இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு AB ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து AC ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து BC, இங்கே பாருங்கள், BC ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் எதுலேயுமே கனெக்ட் ஆகலை பாருங்கள். பியோடையும் சியோடையும் தான் கனெக்டாக இருக்குது. அடுத்த நோடையும் நான் பியாக எடுத்துக்கிட்டேன். பியும் சியும் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பியும் டியும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஏன்னா ஏவோட பி ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்து CD. ஓகே, அடுத்து DEயா? ஓகே ஓகே, CE எடுத்துட்டேன். CE எடுத்துக்கிட்டேன். அப்புறம் DE, அது இல்லைனா ED கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, அது உங்கள் இஷ்டம்தான். ஓகே, ஸோ இப்போ நான் அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த நோட்ஸ் எல்லாம் வந்து ஆடிங் அட்ஜசன்ட் எலிமெண்ட், அதாவது அட்ஜசன்ட் எலிமெண்ட்டில் போய் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நான் வந்து டிக்ஷனரியில் தான் போய் இதை ஆட் பண்ணியிருப்பேன். ஏன் இதை டிக்ஷனரியாக ஆட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்பர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து லிஸ்ட்டாக பொறுத்து மல்டி டைமென்ஷனல் அரே போட்டு ஈஸியாக போட்டு போயிடலாம். பட் வாட் இஃப் இட்ஸ் அன் ஆல்ஃபபெட்? என்ன பண்ணுவீங்க? யூ கான் டூ எனி திங், ரைட்? ஸோ அதுக்கு தான் டிக்ஷனரி மூலியமாக போயிருப்பேன் இந்த அல்காரிதமில். பொதுவாக எல்லா அல்காரிதம்லேயும் வந்து லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக முடிச்சிருவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேனுக்காக ஆல்ஃபபெட் மூலியமாக போயிருக்கிறேன். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் யூ நாட் இன் ADJ, அதாவது இப்போ ஏ வந்து யூக்குள்ளே இல்லைனா, யூங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த எலிமெண்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான், நோடு ஏ தான். அதாவது உங்களுக்கு அல்காரிதம் பார்க்கும்போதே புரியும். இங்கே பாருங்கள், I(0) தான் வந்து ஏ, I(1) தான் வந்து பி. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் எடுத்திருக்கேன் ஃபாரில் போட்டு. அவ்வளோதான், இட்ஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேவா, இப்போ ஏ வந்து ADJ உள்ள இல்லைன்னா அதை எம்டி லிஸ்ட்டுக்கு அலைன் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுவேன், அதை அப்பன் பண்ணுவேன். ஏவை வந்து ஏக்குள்ளே என்னெல்லாம் அலைனாக இருக்கோ அது எல்லாமே வந்து ஏக்கு கீழே வந்துடும். ஓகேவா, இப்போ வெயிட், இது உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணேன்னா நீங்கள் அப்புறம் அல்காரிதமே பார்த்துருவீங்க. ஸோ இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணேன்னா, இப்போ ஏக்கு கீழே என்ன இருக்குது, BC இருக்கா பாருங்கள். ஸோ இதை தான் வந்து இந்த ஆடிங் அட்ஜசன்ட் எலிமெண்ட் பண்ணும்.
ஓகேவா. எதெல்லாம் வந்து அதோட லிங்காக இருக்கோ அதெல்லாம் அந்த அதோட லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ பியில் என்ன இருக்குது பாருங்கள், ஏசிடி இது 3 இருக்கா. அடுத்து சியில் என்ன இருக்குது, சியில் 4 கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், ஏபிடிஇ 4மே கனெக்ட் ஆகிருக்கா. அடுத்து டியில் என்ன கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், பிசிஇ இது 3 கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ எல்லா கனெக்ஷனையும் நான் வந்து அட்ஜசன்ட் மூலிமா எடுத்துருவேன். ஓகே, எடுத்தோடனே கிளாஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ கிளாஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். அந்த கிளாஸ் பேர் வந்து டிஎஃப்எஸ், வி ஆல் நோ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகே, ஸோ டிக்ளேர் பண்ணவனே இந்த அல்காரிதம் கொடுத்துருவேன். டிஎஃப்எஸ் ஆஃப் நம்ம கால் பண்ணுவோம், அதோட ஃபங்க்ஷன் கிளாஸ்க்குள்ளே போய் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த அட்ஜசன்ட், அதாவது இந்த அட்ஜசன்ட் எலிமெண்ட்டை உள்ளே சென்ட் பண்ணுறேன் ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே சென்ட் பண்ணோன்னே அது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு விசிட்டடுன்னு ஒரு வாட் இஸ் தட் கால்டு விசிட்டடுன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு நான் இந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணேன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் அ மினிட். ஸோ விசிட்டட். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஓகே இனிமேல் ஆன்சர் வந்தாலும் பரவாயில்ல. ஓகே, லெட்ஸ் see this. அதுக்கு முன்னாடி நான் இந்த பிரிண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஃபால்ஸ், பி ஃபால்ஸ், சி ஃபால்ஸ், டி ஃபால்ஸ், இ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிக்ளேர் ஆயிரும். ஓகே, ஸோ டிக்ளேர் ஆகணுன்னே என்ன பண்ணும், அடுத்து ஃபார் ஐ இன் ஏடிஜே, அதாவது ஏடிஜேயில் இருக்க ஐ, அதாவது இந்த ஏபிசிடிஇ ஃபஸ்ட்டு ஏல ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஏல ஆரம்பித்து இஃப் விசிட்டட், இப்போ ஏ வந்து விசிட் ஆகலைன்னா உள்ளே போ டிஎஃப்எஸ் ரெக் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கர்ஷன், டிஎஃப்எஸ் ரெக்கர்ஷனுக்கு தான் நான் ரெக்குன்னு போட்டிருப்பேன். உள்ளே போ வித் ஐ எலிமெண்ட் வித் ஏ அண்ட் விசிட்டடோட அந்த டிக்ஷனரி உள்ளே போன்னு சொல்லிடுவேன். ஸோ விசிட்டட் ஆஃப் ஐ ட்ரூனா, விசிட்டட் ஆஃப் ஐ வந்து ட்ரூன்னு நான் போட்டுருவேன். அதாவது விசிட்டட் ஆஃப் ஏ வந்து இங்கே ட்ரூ ஆயிரும். ஓகே, அடுத்து வந்து பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏ வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஏடிஜே யூஸ் பண்ணி ஏல இருக்கிறது என்னென்ன இருந்துச்சு ஏல நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, வெயிட், உங்களுக்கு நான் அதை கிளியராக பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டேன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஏல என்ன இருந்துச்சு, அடுத்து பி இருக்குது கரெக்டாக. ஸோ பிக்கு போகும், இஃப் நாட் விசிட்டட் பி. ஸோ விசிட்டடு பியும் விசிட் ஆகிருக்காது. ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்து பிரிண்ட் விசிட்டர் இங்கே கொடுத்ததுக்கு பதிலாக இங்கே கொடுத்தா நல்லாயிருக்கும், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். பிரிண்ட் விசிட்டட். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ட்ரூவாக இருக்கும். ஓகே, பி ஃபால்ஸு, மற்ற எல்லாம் ஃபால்ஸாக இருக்கும். அடுத்து பி வந்து விசிட் ஆகும். ஓகே, அடுத்து சி வந்து விசிட் ஆகும். அடுத்து டி வந்து விசிட் ஆகும். அடுத்து இ வந்து விசிட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மற்ற அது எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இதை வந்து நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஏ விசிட் ஆனவுடனே ஏக்கு அப்புறம் பி எப்படி விசிட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஜேலும் போட்டு இப்போ உள்ளே போனோம்னா திரும்பி ரிக்கர்ஷன் ஆகி உள்ளே போகும், திரும்பி ரிக்கர்ஷன் ஆகி உள்ளே போகும். பியில் இருக்கிறதுலேருந்து சி வரும், ஏ ஆல்ரெடி பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ சி வரும், அடுத்து அது பிரிண்ட் ஆகும். அடுத்து சி மூலியமாக டி வரும், டி வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து டி மூலியமாக இ வந்துடும். ஓகேவா, இ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்படி எல்லாமே வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா, இல்லை சியிலே வந்து டிஇ ரெண்டுமே பிரிண்ட் ஆயிரும். ஸோ சப்போஸ் பிரிண்ட் ஆகலன்னு இல்லை சியிலே 2 பிரிண்ட் ஆகாது, டி வரும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி டி வரும். ஆமாம், டிக்குள்ளே தான் இ வந்து மாட்டோம். இ வந்து மாட்டி அதுவும் பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து டிஎஃப்எஸ் அல்காரிதம் வேலை செய்யுது. ஓகேவா கைஸ், ஸோ இந்த அதாவது லெட்டர்ஸ் மூலிமா நான் டிஎஃப்எஸ் கற்றுக்கணுன்னா இப்படி தான் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த அல்காரிதம் வந்து கொஞ்சம் ஈஸி வே ஆஃப் திங்கிங். ஓகேவா, பட் ஆனால் இது இட்ஸ் சம்வாட் ஆட் வே ஆஃப் திங்கிங்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன நீங்கள் வந்து ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன பண்ணியிருக்கேன் நல்லா பாருங்கள். ஏபி கனெக்ட் பண்ணியிருக்கேனா, ஏசி கனெக்ட் பண்ணியிருக்கேனா, ஏடி கனெக்ட் பண்ணியிருக்கேனா, பிஇ கனெக்ட் பண்ணியிருக்கேனா, பிஎஃப் கனெக்ட் பண்ணியிருக்கேனா, சிபி why did you even give this? ஓகே, இது தேவையில்லை, சிபி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சிஎஃப் வேணால் கரெக்டு. ஓ, பிஎஃப்பை தான் நான் வந்து சிஎஃப்னு கொடுத்துட்டேன்னா, சி வந்து எதோட கனெக்டாக இருக்குது, ஏவோடையும் எஃப்ஓட தானே கரெக்டாக இருக்குது. அப்படியே சிபி வந்திருக்கு. ஓகே, ஐ வில் ரிமூவ் திஸ் கைஸ். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா.
ஏபி கனெக்ட் ஆகிருக்கு, ஏசி கனெக்ட் ஆகிருக்கு, ஏடி கனெக்ட் ஆகிருக்கு, பிஇ கனெக்ட் ஆகிருக்கு, பிஎஃப் கனெக்ட் ஆகிருக்கு, சிஎஃப் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஓகேவா பார்த்துருவோம். ஏபிஇஎஃப்சிடி அப்படின்னு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோடு ஏல ஆரம்பிக்குது. இது ஏ தான் வந்து ரூட் நோடு. இது வந்து ட்ரீனால் ஏ வந்து ரூட் நோடு. அடுத்து பி போகுது பாருங்கள். அடுத்து டெப்த்தாக ஈக்கு போகுது பாருங்கள். ஸோ இட்ஸ் கோயிங் டெப்த். அடுத்து டெப்த்து முடிஞ்சோடனே பியோட இன்னொரு கனெக்டாக இருக்கிற இன்னொரு டெப்த் எஃப். இதை முடிச்சுட்டு தான் வந்து சிக்கே வருது. ஸோ சி இதில் கனெக்ட் ஆனக்குள்ளே ஏ மூலியமாக சி பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ எஃப்லேருந்து இப்போ எஃப்லேருந்து உங்களுக்கு சி போகணுன்னா இப்படி போகலாம். ஓகேவா? இப்போ ஈலேருந்து இன்னொரு எலிமெண்ட் இந்த சைட் இருக்குன்னா அது பிரிண்ட் ஆகிட்டு தான் அடுத்து எஃப்ஏ பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப் பிரிண்ட் ஆனோடனே இது கனெக்டாக இருக்கனால சி பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? சப்போஸ் கனெக்ட் ஆகாமல் இங்கே இன்னொன்று இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிருக்கனால சி பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் இங்கே எந்த எலிமெண்ட் இல்லைனாலும் சி பிரிண்ட் ஆகும், ஏன்னா அது ஏவோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஏவோட கனெக்ட் ஆனால சி பிரிண்ட் ஆகிடுச்சு, இல்லை எஃபோட கனெக்ட் ஆனால் சி பிரிண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எஃபோட இதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக போகும் ஆக்சுவலி இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ அப்புறம் வந்து ஏ வந்து ஆல்ரெடி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்புறம் சி பிரிண்ட் ஆனோடனே ஆப்வியஸ்லி டி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் ஹவ் வாட் இஸ் தட் டிஎஃப்எஸ் ஒர்க்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நவ் லெட்ஸ் சி அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேஸ் சால்விங் அண்ட் பேத் ஃபைண்டிங், மோஸ்ட்லி பேத் ஃபைண்டிங் சோர்ஸ் டு டெஸ்டினேஷனுக்கு கண்டிப்பாக டிஎஃப்எஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மோஸ்ட்லி எல்லா விதமான கேம்ஸுக்கும் டிஎஃப்எஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த சால்விங் பசில்ஸு. ஓகேவா? அதாவது பேஸ் மாதிரி டிஎஃப்எஸ் தான் பேஸு. ஆப்வியஸ்லி ஏ அண்ட் ரோபோட்டிக்ஸில் இது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பெரிய அல்காரிதம்ஸ்லேயும் பேஸாக வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டாப்பாலஜிக்கல் ஆர்டர் சார்ட்டிங்க்கும் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ளட் ஃபில் அல்காரிதம், இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அல்காரிதம். ஓகே, ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்எஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா கைஸ்? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் சொல்லனாலே அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லலாம். ஓகே, ஸோ முடிஞ்சளவு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.